அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹார்லிக் சில்லி காலிஃப்ளவர் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா அரை கப், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஹார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியண்டர் 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு போட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தமாக கெட்டியே இல்லாமல் நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் காலிஃப்ளவர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப மொறுன்னு ஆகணும் அவசியம் கிடையாது, வெந்தால் போதும். நல்லா எண்ணெயை வடிதட்டி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி இந்த காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு பேனில் ஆயில் 1 டீஸ்பூன், ஹார்லிக் 4 ஹார்லிக்கை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகா, நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பரை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சாஸ் எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் போட்டாகணும். கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணுங்கள். அப்படியே மிக்ஸ் ஆயிரும். நம்மளுடைய கார்லிக் சில்லி காலிஃப்ளவர் சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.